ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லினக்ஸ் இருக்குல்ல. ஸோ லினக்ஸ் பத்தி ஒரு சில அட்வான்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லினக்ஸோட ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் லினக்ஸ். ஓகேவா? ஸோ லினக்ஸ்னா என்ன அப்படிங்கறதுல மூவ் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸோட ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லினக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து காலி உபுண்டு அப்படிங்கிற ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஓகேவா? காலி உபுண்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் லினக்ஸ் பொறுத்தளவுல தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் லினக்ஸ் இருக்கு. ஓகேவா? சாரி, லேக்ஸ் இல்ல, ஒரு 1000 ஆஃப் லினக்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் அதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் அப்படின்னு அடிச்சு பாருங்க. டிஸ்ட்ரோஸ். ஓகேவா? அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாரி லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ். ஓகேவா? அப்படி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் லினக்ஸ். அதாவது நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, விண்டோஸ் மாதிரி ஒரு உபுண்டு இருக்கு. ஓகேவா? உபுண்டு அப்படின்னா லினக்ஸ். ஓகேவா? ஸோ லினக்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இதை ஓகேவா லினக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகேவா? விண்டோஸ் மாதிரியான ஒரு யூஐ கொண்ட லினக்ஸ் இருக்கு. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் போயிட்டு விபுண்டு அப்படின்னு அடிச்சு பாருங்க. டபிள்யூ போட்டு விபுண்டு அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது விண்டோஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பாத்தீங்கன்னா தெரியும், பாக்குறதுக்கு அப்படியே விண்டோஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு லினக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய லினக்ஸ் பேஸ்ட் திங்ஸ் நிறைய பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு லினக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோர் கான்செப்ட் மாதிரி. அதாவது ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அதாவது ஆண்ட்ராய்டு மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பிராண்ட்ஸ் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் எனிதிங் வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை அவங்களோட ஃபிளேவர்ஸ் ஆர் அவங்களோட டேஸ்ட்டுக்கு மாத்தின மாதிரி சேஞ்ச் பண்ணி அதோட நேமை காலி, உபுண்டு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா, அதாவது பேரட், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான வாய்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஓகே, பேரட். ஓகேவா? பேரட் ஓஎஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நேம்ஸ் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ ஃபிளேவர். ஓகேவா? ஃபிளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஃபிளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லினக்ஸ், அதாவது டிபியன் பேஸ்ட், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸா விடப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நேம் வச்சு உள்ள ஜியூஐ இருக்குல்ல, ஸோ அதை சேஞ்ச் பண்ணி அவங்க நிறைய டிஃபரெண்டான ஒரு ஃபிளேவர்ஸ்ல அவுட்புட்டா கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இதுல இன்னும் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஜஸ்ட் லினக்ஸ் அப்படின்னா இதை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. லினக்ஸ்ல இன்னும் நிறைய அட்வான்ஸ் இருக்கு. என்னன்னா அதுல பெருசா ஜியூஐ இருக்காது. அண்ட் ஆல்சோ அதாவது லினக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பைல வந்து அதிகமா ரன் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு 50 MB ரேம் ஆர் மெமரின்னு வச்சுக்கலாம். மெமரி. ஓகேவா? இது இருந்தா போதும், அதால ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட், பேசிக் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் நம்மளோட மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், விண்டோஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து சாரி மைக்ரோசாஃப்ட் இருக்கட்டும், பேங்க் இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு ஜியோ இருக்கும். அந்த ஜியோஐக்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 MB பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும் மெமரி. ஓகேவா? ஸோ மெமரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கே 200 மெமரி போயிடும். பட் 50 MBல ஒரு விஷயத்தை ரன் பண்ண முடியும். ஒரு சென்சார் எடுத்துக்கலாம். ஓகேவா? சென்சார் எடுத்துக்கலாம். ஸோ இதை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? பட் இதுவே நம்மளால லினக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 50 MB கூட ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சென்சார்ஸா இருக்கட்டும், என்ன விதமான சென்சார், மோஷன் சென்சாரா இருக்கட்டும், டெம்பரேச்சர் சென்சார், இந்த மாதிரி எதனால எடுத்துக்கோங்க. ஒரு ராஸ்பெரி பைல ஹேக்கிங்க்கு என்ன பண்ணுவோம், அதாவது என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸான விஷயம் வந்து இந்த லினக்ஸ். ஸோ லினக்ஸ்ல இது மட்டும்தான் கேட்டா கிடையாது. லினக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து உபுண்டு இங்க பாத்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு உபுண்டுவோட ஒரு ஜியூஐ, அதாவது டெர்மினல் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா காலி லினக்ஸோட இருக்கும்.
பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 டிஃபரெண்டான ஒரு ஆப்ரேட்டிங் ஆர் லினக்ஸ் பேஸ் சிஸ்டத்தை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். பட் இதே மாதிரி விண்டோஸை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு கேட்ட கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக லினக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இதே மாதிரி அட்வான்ஸா ஒவ்வொரு கான்செப்ட்லையும் லினக்ஸோட கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகேவா? கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அட்வான்ஸா இந்த வீடியோ, அதாவது இந்த வரக்கூடிய செஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அட்வான்ஸா இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லினக்ஸோட கமாண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னும் அட்வான்ஸா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி கோர்ஸ் இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகே, பார்க்குறேன். பை.